ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், ஒரு அதிரடியான ஒரு மாற்றம் தான். எஸ், இந்த சீரியலில் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எப்படி கொண்டு வருவாங்க நானும் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கான விடை வந்து இன்றைக்கி கிடைச்சாச்சு. எஸ், என்ன சீரியல் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, கரண்ட்டாக 9:30 டெலிகாஸ்ட் ஆகிற சின்ன மருமகள் சீரியல். எஸ், இந்த சீரியலில் வந்துட்டு அந்த மேரேஜ் ஸ்டாக் எப்படி தான் கொண்டு வருவாங்க, லேட்டாக கொண்டு வருவாங்களா அப்படின்ற ஒரு பல கேள்விகள் வந்து மண்டக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ 17 வயசாகிற பொண்ணுக்கு எப்படி மேரேஜ், ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் எஸ் 6 months லீப் வந்து இன்றைக்கி வந்து சீரியலில் கொண்டு வந்திருந்தாங்க. எஸ், அந்த பொண்ணுக்கு வந்துட்டு 18 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் வந்து பர்த்டே அப்படின்ற மாதிரி ஸ்டோரி வந்து மூவ் பண்ணியாச்சு. அதே போல் அவருக்குமே 6 months வந்து அந்த ஜெயில் தண்டனை முடிஞ்சு ஸோ ஹீரோவுடைய அப்பாவுமே வெளியே வர மாதிரி வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ மாசான சீனுங்க. ஏன்னா அவர் பாருங்களேன், அந்த ஒரு கேரக்டருக்கு பர்ஃபெக்டாக அவர் வந்து சூட் ஆகுறாரு. ஸோ கேஸ்டிங் வந்து பர்ஃபெக்ட் கேஸ்டிங் இந்த சீரியல் நான் பற்றி பேசணும் அப்படின்னா. ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க ஸ்கோப் வைஸும் ஆக்டிங் வைஸும் பின்னிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் வந்துட்டு இன்னொரு பக்கம் ஸ்டோரி என்ன மூவ் ஆகுது அப்படின்னா, அந்த ஹீரோ சைடில் வந்துட்டு இன்னொருத்தர் இருப்பார் போஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுடைய சித்தப்பா பையன். ஸோ அவருமே தப்பு பண்ணுற மாதிரி வந்து சீரியல் வந்து ஸ்டோரி மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த பக்கம் என்ன மூவ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு பக்கம் படிப்புக்காக எங்கிற அந்த ஒரு பொண்ணும், ஸோ அவங்களுக்கான தவிப்புகள். ஸோ அதே போல் அந்த அவங்களுடைய அம்மாவுமே சரிங்க. ஸோ அவங்களுமே வந்து பொண்ணு படிக்கணும்னு நினைக்கிறாங்க, பொண்ணு வந்து இந்த மாதிரி வழி தவறி போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதே போல் அவங்க அப்பாவுக்கும் சப்போர்ட்டிவாக ஸோ ஒரு குடும்பத்தை பேலன்ஸ்டாக அவங்க பண்ணிக்கிட்டு. ஸோ நேற்று அவங்க பேசின விஷயம் அப்படின்னா, இந்த பணங்காசெல்லாம் இல்லைனா கூட வாழ்ந்துருவேன், ஆனால் மானம் போயிடுச்சுனால உயிர் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்கிற விஷயம்லாம் இந்த மாதிரி நடுத்தர ஃபேமிலிக்குலாம் அது ரொம்ப கனெக்ட் ஆகும். பணங்காசெல்லாம் கூட வாழ்ந்துடலாம் அப்படின்றதுல ரொம்ப அவங்க அந்த வாய்ஸ் டெலிவரிலாம் செம்மையாக இருக்கும், அவங்களுடைய டைலாக் டெலிவரிலாம். ஸோ தாமரை மேம் ஸோ நல்லா பண்ணுறாங்க. அதே போல் ஹீரோயினுடைய தங்கச்சி ரோல் பண்ணுறவங்க ஸோ சின்ன பொண்ணு ரொம்ப அழகாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்து சப்போர்ட் பண்ணுறது. ஸோ நேற்று எபிசோட்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே போல் ஹீரோ சைட் பேசணும் அப்படின்னா, அந்த போஸுங்கிற கேரக்டர், அதாவது அவங்களோட சித்தப்பா பையன். ஸோ அவருடைய கேரக்டர் ஒரு நெகட்டிவ் கேரக்டர். ஸோ ஒரு அவங்க அம்மா வந்து இது மாதிரி அந்த சிம்மாசனத்துக்கு ஆசைப்படுறதும், இவன் வந்துட்டு அந்த வீட்டில் ஒரு வேலை செய்கிற ஒரு பொண்ணை வந்துட்டு விரும்புகிறதும், ஸோ இப்படி ஏமாத்திடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் அந்த ஒரு கேரக்டர் வந்து இருக்காங்க. ஸோ வெளியே ஆல்ரெடி நிறைய பொண்ணுங்களை ஏமாற்றிட்டு இந்த பொண்ணு வந்து ஏமாத்திடலாம். ஏன்னா அந்த பொண்ணுடைய கேரக்டருமே இப்போ நியூவாக சரணா வந்து கொண்டு வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் இனிஷியல் எபிசோட்ஸ் பார்க்கல, இப்போ தான் கொஞ்சம் நல்லா ஒரு 2 weeks பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒரு பொண்ணு கேரக்டருமே வந்து ரீசெண்டாக கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ட்ராக் எப்படி மூவ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆக மொத்தம் அந்த 2 மருமகளுமே வந்துட்டு ரொம்ப ஏழை குடும்ப பொண்ணு தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எந்த மாதிரி மூவ் பண்ணுறாங்கன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே போல் ஹீரோவுடைய அப்பா ரோல். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு மாசா, அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ப்ரோமோ கூட பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னொரு 3 நாள் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மேரேஜ் நடத்தி வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் ஹீரோங்க, அவர் என்னன்னா இது மாதிரி பொண்ணு நம்மளை விரும்புது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஸோ ஏன்னா ஹீரோயினுடைய அப்பா வந்துட்டு அப்படி தான் வந்து சொல்லி வச்சிருக்காரு, இந்த மாதிரி வந்து தங்கச்சி இந்த மாதிரி பொண்ணு வந்து உங்களை கேட்டுட்டு இருக்காங்க, ஸோ உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் விரும்புறதா தான் ஹீரோ நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஒரு கேரக்டர் எப்படி போகுதுன்னு தெரியல. ஒரு வேளை படிக்கணும்னு ஆசைப்பட்டு அவரே படிக்க வைப்பாரோ என்னவோ. ஸோ என்ன பண்ணுறாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு பக்கம் ட்ராக் வைஸ் உங்க நல்லா போயிட்டு இருந்தாலும் டிஆர்பி வந்து லிட்டில் பிட் லோ அப்படின்னு தான் சொல்வேன். நான் ஸ்டார்டிங் டேஸில் வாங்கிட்டு இருந்த டிஆர்பி இப்போ இல்லை. ரீசன் சிறுகடி காசையும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, அவங்களுடைய ரேட்டிங்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க 10+ இருக்கும்போது இவங்க கொஞ்சம் ரேட்டிங்ஸ் வாங்கியிருப்பாங்க. அவங்க 9+ வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கும் வந்து 1+ ரேட்டிங்ஸ் கண்டிப்பாக குறையும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஹோப் அப்கமிங்கில் ஃபியூச்சரில் சிறுகடி காசை இது ரெண்டுமே சேர்ந்து நல்லா மூவ் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ டிஆர்பி இஸ் நாட் மேட்டர். அதே போல் இந்த டீம் வந்துட்டு இங்கே ட்ரிப் போயிருப்பாங்க நினைக்கிறேன். ஹில் ஸ்டேஷன்லேருந்து நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ டீமாக போகிறது சந்தோஷமான ஒரு விஷயம். நான் கூட ட்ராக் ஏதோ ஹில் ஸ்டேஷன் எடுக்கிறாங்களோ அப்படின்லாம் சொல்லி சந்தேகப்பட்டு கேட்டேன். இல்லைங்க, வந்து நாங்கள் ட்ரிப்பாக தான் போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா யங் டீம் இல்லையா, எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் சீரியலுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் நல்ல ஒரு க்ரூ. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டீம் நல்லா சக்ஸஸ் ஆகிறதுக்கு என் சார்பாக ஒரு வாழ்த்துக்கள், நம்ம சார்பாக ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா நல்லா போயிட்டு இருக்காங்க 9:30 நல்ல ஒரு கதை காலத்தோட. ஸோ ஃபியூச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.